ஸ்ரீ சத்யநாராயண பூஜை. கலியுகத்தில் அனைவரும் இந்த ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை பௌர்ணமி தினத்தில் பிரதோஷ காலத்தில் செய்து பாவங்களிலிருந்து விடைபெற்று சகல சௌபாகியமும் அடையலாம் என்ற ஸ்கந்த புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த விரதத்தை எந்த ஆடம்பரமும் இன்றி சுற்றமும் நட்பும் கூடி செய்ய வேண்டும். பூஜை முடிந்த பிறகு முடிந்தவரை அனைவருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும். ஸ்ரீ சத்யநாராயண விரத மகிமை. முதலாவது அத்தியாயம். ஒரு சமயம் நைமிசாரண்யம் என்னும் புண்ணிய பூமியில் ஒரு யாகம் துவங்கியது. அதில் பல ரிஷிகளும் முனிவர்களும் பங்கேற்றனர். மகா தபஸ்வியுமான மேதையுமான சூத பௌராணிகர் அந்த யாகத்தில் கலந்து கொண்டார். அங்கு வந்திருந்த சௌனகாதி மகரிஷிகள் சூத பௌராணிகரிடம் பூலோகத்தில் உள்ள மானிடர்கள் சகல சௌபாக்கியத்துடன் குலம் தலைத்து இறுதியில் பரமபதம் அடையும் வழிமுறையை யாது என்று கேட்டனர். அதற்கு சூத பௌராணிகர், நீங்கள் மிகவும் உபயோகமான கேள்வியை கேட்டீர்கள் என்று அவர்களை பாராட்டினார். ஒரு சமயம் நாரத முனிவரும் ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்ட கேள்வியே இது. அதற்கு பகவான் ஒரு உன்னதமான அரிய விரதத்தை பற்றி நாரதருக்கு கூறினார். அந்த விரதத்தை பற்றி நான் உங்களுக்கு இப்பொழுது விளக்குகிறேன் என்று கூறலானார். நாரதர் ஒரு சமயம் பூலோகத்திற்கு வந்தபோது அங்கு மனிதன் காமம், கோபம், குரோதம் போன்ற அபிலாஷையின் பிடியில் சிக்கி மீண்டும் மீண்டும் பிறவிகள் எடுத்து வறுமையில் துன்புறுவதைக் கண்டு இவர்கள் துன்பம் தீர என்ன வழி என்று விஷ்ணு லோகம் சென்று ஸ்ரீமன் நாராயணனிடம் கேட்டார். அதற்கு பகவான், உன்னிடம் உள்ள அன்பால் சத்யநாராயண விரதம் என்ற உன்னதமான விரதத்தை பற்றி கூறுகிறேன் கேள் என்றார். பௌர்ணமி தினத்தன்று பிரதோஷ காலத்தில் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் வித்துவம் அறிந்த அந்தணரை கொண்டு சத்யநாராயண விரதத்தை பக்தியுடன் செய்ய வேண்டும். அன்று தம்மால் முடிந்த அளவு பக்ஷணங்கள், பழங்கள் போன்ற நிவேதனங்களை செய்து அந்தணனிடம் விரத மகிமைகளை கேட்டு அவர்களுக்கு முடிந்த அளவு தட்சிணங்கள், பிரசாதங்கள் கொடுத்து முடிந்த அளவு அனைவருக்கும் அன்னதானம் செய்ய வேண்டும். இப்படி பக்தி சிரத்தையுடன் ஸ்ரீ சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதால் அவர்கள் சகல ஐஸ்வர்யமும் க்ஷேமங்களும் பெறுவார்கள், குலம் விளங்கும், தீராத சங்கடங்கள் தீரும் என்றும் இக்கலியுகத்தில் பிரதிக்ஷை பலனை அளிக்கும் விரதம் இது என்றும் கூறினார். இதை கேட்டு மகிழ்ந்த அனைவரும் சத்யநாராயண விரதத்தை பற்றி கூறினீர்கள். அந்த விரதத்தை மேற்கொண்டு பலன் அடைந்தவர்களை பற்றி கூறுமாறு கேட்டார்கள். அத்தியாயம் 1 முற்றிற்று. இரண்டாவது அத்தியாயம். புண்ணிய பூமியான காசி கஷேத்திரத்தில் விப்ரன் என்ற ஒரு அந்தணன் கர்ம பலனால் மிகவும் துன்பமான நிலையில் வாழ்ந்து வந்தான். அவன் அன்றாடம் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தான். பகவானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்த அவன் ஒரு நாள் பசி தாகத்தால் மிகவும் களைத்தவனாய் அலைந்து கொண்டிருந்தான். பகவான் அவன் மேல் அன்பு கொண்டு கிழவன் வடிவத்தில் அவன் முன் தோன்றி, ஏன் இப்படி வாடிய முகத்துடன் அலைந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். கிழவரின் கேள்வியில் ஒரு அன்பு உள்ளது போலும் ஒரு நன்மை கிடைக்கப் போவது போலவும் அந்தணனுக்கு தோன்றியது. அவரிடம், நான் பிச்சை பெற அலைகிறேன் என்று பதிலளித்தான். கிழவர் அவனுக்கு சத்யநாராயண விரதத்தை செய்யும்படியும் அதன் முறையையும் கூறி மறைந்தார். அதில் தெம்புற்ற விப்ரன் அவ்விரதத்தை மேற்கொள்வதாக சபதம் பூண்டு நகரத்திற்கு பிச்சை எடுக்கச் சென்றான். அன்று சற்றும் எதிர்பாராத விதமாக அவனுக்கு அதிகமாகவே பொருட்கள் திரண்டன. அதை கொன்று உற்றார் உறவினர் அனைவரையும் அழைத்து பலவிதமான பட்சணங்கள், நைவேத்தியங்கள் செய்து மிகவும் கர்ம சிரத்தையுடன் சத்யநாராயண விரதத்தை செய்து முடித்தான். பின்னர் அனைவருக்கும் அன்னமிட்டு பட்சணங்கள் கொடுத்து சந்தோஷமுற்றான். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று பிரதோஷ வேளையில் இவ்விரதத்தை விடாது செய்து வந்தான். அவன் துன்பங்கள் விலகியது, செல்வந்தனானான். ஒரு நாள் ஒரு விறகு வெட்டி தலையில் பாரத்தை சுமந்து கொண்டு தெரு தெருவாக விறகுகளை விற்று கொண்டு வந்தான். அவன் தன் ஏழ்மை நிலையிலும் நேர்மையுடன் வாழ்ந்து வந்தான். பகவானின் மேல் பக்தி கொண்டிருந்தான். அவன் மிகவும் களைத்தவனாய் விப்ரன் வீட்டிற்கு முன் தாகத்துடன் நின்றான். அங்கு சத்யநாராயண பூஜை நடந்து கொண்டிருந்தது. அனைவரும் பக்தி சிரத்தையுடன் பூஜையில் ஈடுபட்டிருந்தனர். தாகத்தை மறந்து மெய்மறந்தவனாய் அந்த பூஜையை கவனித்து கொண்டிருந்தான் அந்த விறகு வெட்டி. பூஜை முடிந்து விப்ரன் பக்ஷணங்களையும் பிரசாதங்களையும் அனைவருக்கும் மகிழ்ச்சியுடன் கொடுத்தான். அனைவரும் விடைபெற்று சென்றார். விறகு வெட்டி விப்ரன் கொடுத்த பிரசாதங்களை உண்டுவிட்டு அவனிடம் தனக்கும் அந்த சத்யநாராயண பூஜை முறையை கூறும்படியும் அதனால் தன் கஷ்டங்கள் தீரும் என்று தான் நம்புவதாகவும் கூறினான். விப்ரன் தான் இந்த சத்யநாராயண பூஜையை அனுஷ்டித்ததால் தன் துன்பம் நீங்கியதாகவும் கூறி விரத முறையும் எடுத்து உரைத்தான். பின் விறகு வெட்டி சந்தோஷமடைந்து வீடு திரும்புவதற்குள் அனைத்து விறகுகளும் விற்று தீர்ந்து விட்டதை எண்ணி ஆச்சரியப்பட்டான். சத்யநாராயண விரதத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அனைத்து விறகுகளும் விற்ற சந்தோஷத்தில் அப்பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி சத்யநாராயண பூஜையை அனுஷ்டித்தான். பிரதி மாதம் விடாமல் பூஜை செய்து வந்தான். செல்வங்கள் பெருகியது. சந்தோஷத்துடன் மனைவி மக்களுடன் வாழ்ந்து மோட்ச சாம்ராஜ்யத்தையும் அடைந்தான் என்று சொல்லி முடித்து மேலும் சத்யநாராயணன் திருவிளையாடலில் ஒரு கதை சொல்லப்போவதாக கூறினார். இரண்டாவது அத்தியாயம் முற்றிற்று. மூன்றாவது அத்தியாயம். உல்காமுக
என்ற அரசன் ஒருவன் தன் குடிமக்களுக்கு வேண்டிய அனைத்து தான தர்மங்களையும் செய்து மக்களை வசதியாக வாழ வைத்தான். குடிமக்கள் அனைவரும் மன்னனின் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருந்தனர். நாடு சுபிட்சமாக இருந்தது. ஆனால் மன்னனின் மனைவிக்கோ புத்திர சோகம் ஆட்டி படைத்தது. தனக்கு சந்ததி இல்லையே என்று மிகவும் வருந்தினான். பிறகு சத்யநாராயண விரதம் கேள்விப்பட்டு அந்த விரதத்தை அனுஷ்டித்து சந்தான பிராப்தி பெற்றனர். பிரதி மாதம் அவர்கள் சத்யநாராயண பூஜை செய்து வந்தனர். ஒரு நாள் பூஜை நடந்து கொண்டிருக்கும் போது அங்கு வந்த வணிகன் ஒருவன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். மன்னன் தனக்கு சந்ததி இல்லாததால் சத்யநாராயண விரதம் அனுஷ்டித்ததாகவும் அதன் பலனாக மகன் பிறந்ததாகவும் கூறினார். இதை கேட்ட வணிகன், தனக்கும் சந்ததி இல்லாததால் தனக்கு நாராயணனின் அருளால் குழந்தை பிறந்தால் பின் தான் சத்யநாராயண பூஜை செய்வதாகவும் கூறினான். நடந்ததை தன் மனைவியிடம் கூறினான். 10வது மாதத்தில் வணிகனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. வணிகனின் மனைவி சத்யநாராயண பூஜையை இப்பொழுது செய்யலாம் என்றாள். ஆனால் வணிகனின் பெண்ணிற்கு திருமணம் ஆன பிறகு செய்யலாம் என்று கூறினான். காலத்தில் பெண்ணிற்கு விவாகமும் நடந்தது. பின்னொரு சமயம் தன் மருமகனுடன் வியாபார விஷயமாக ரத்னசாரா நகரத்திற்கு சென்றான். வணிகன் வியாபாரத்தை முடித்துவிட்டு அரசனை காண தன் மருமகனுடன் ஒரு விடுதியில் தங்கினான். பிரார்த்தனை நிறைவேற்றாத வணிகனுக்கு பாடம் புகட்ட எண்ணி இறைவன் அவனுக்கு ஒரு துக்ககரமான சம்பவத்தை ஏற்படுத்தினார். அரண்மனையில் பொருளை திருடி கொண்டு ஓடும் திருடனை காவலர்கள் துரத்தி கொண்டு வந்தார்கள். திருடன் காவலர்களுக்கு பயந்து திருடிய சொத்துக்களை வணிகன் மருமகனுடன் தங்கியிருந்த விடுதியில் அவர்கள் அருகாமையில் விட்டுவிட்டு ஓடிவிட்டான். அங்கு வந்த காவலர்கள் அவர்கள் இருவரையும் சிறைப்பிடித்தனர். அரசன் அவர்களை சிறையிலிட்டான். வணிகனின் மனைவியும் மகளும் தங்கள் பொருட்கள் அனைத்தையும் இழந்து உண்ண உணவில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டனர். வீதி வீதியாக அலைந்து பிச்சை எடுத்து உண்டு வந்தனர். அப்படி ஒரு நாள் வணிகனின் மகள் பிச்சை எடுக்க சென்றபோது ஒரு அந்தணர் வீட்டில் சத்யநாராயண பூஜை நிகழ்வதை பார்த்து அதன் மகிமையை கேட்டறிந்து பிரசாதத்தை உண்டு பிறகு தன் தாயிடம் வந்து நடந்ததை கூறினாள். இருவரும் தன்னால் இயன்றவரை பொருள் சேர்த்து பக்தியுடன் சத்யநாராயண பூஜையை செய்தனர். அதன் பலனாக பகவான் அரசனின் கனவில் தோன்றி வணிகனும் அவன் மருமகனும் நிரபராதிகள் என்று அவர்களை விடுவிக்கும்படியும் கூறினார். அதன்படி விடுவிக்கப்பட்ட இருவரும் அரசனிடம் பொன்னும் பொருளும் பெற்று சந்தோஷமாக ஓடம் ஏறி தன் நகரத்தை நோக்கி புறப்பட்டனர். 3வது அத்தியாயம் முற்றிற்று. சத்யநாராயணன் பிரம்மச்சாரி வடிவில் அவர்கள் முன் சென்று ஓடத்தில் உள்ளவைகளை என்ன என்று விசாரித்தார். வணிகன் அவரிடம் அவைகள் வெறும் கொடிகளும் இலைகளும் என்று ஏளனமாகச் சொன்னான். இதை கேட்ட பகவான் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு சென்றார். தன் ஓடத்தில் அனைத்தும் கொடிகளும் தலைகளுமாக மாறியதைக் கண்டு வருந்தினான். வணிகனின் மருமகன் இவை அந்த பிரம்மச்சாரியின் சாபத்தால் ஆனது என்று கூறி இருவரும் அவரிடம் ஓடிச் சென்று தங்கள் மன்னிக்கும்படியும் மறுபடியும் அவைகள் பொன்னும் பொருளாக மாற்றும்படி வேண்டினார்கள். பின் பகவான் அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்துவிட்டார். பொன் பொருளுடன் நகரம் அடைந்த இருவரும் தூதுவனை அனுப்பி தங்கள் வரவை கூறச் சொன்னார்கள். சத்யநாராயண விரதம் மேற்கொண்டிருந்தவர்கள் பிரசாதத்தை அனைவருக்கும் அளித்துவிட்டு வணிகனின் மனைவி தானும் உண்டு தன் கணவனுக்கு எடுத்துச் சென்றாள். ஆனால் மகளோ தன் கணவனை வரவேற்கும் அவசரத்தில் பிரசாதத்தை உண்ணாமல் சென்றாள். பகவானின் வணிகனின் மருமகனையும் பொருள்களையும் ஓடத்துடன் தண்ணீரில் மூழ்கடித்தார். அனைவரும் வருத்தமுற்றனர். வணிகன் தான் விரதம் அனுஷ்டிப்பதாக ஒத்துக்கொண்டான். கணவனுடன் தானும் நீரில் மூழ்கி உயிரை மாய்த்து கொள்ள முயன்றபோது இறைவன் அசரீரியாக, வணிகனே, உன் மகள் தான் செய்த பூஜையின் பிரசாதத்தை உண்ணாமல் வந்துவிட்டாள். அவள் பிரசாதத்தை உண்ட பிறகு தன் கணவனை காண்பாள் என்று கூறினார். பிறகு அவள் பிரசாதத்தை உண்டு தனது கணவன் தந்தை தாயுடன் வீடு சென்று அனைவரும் பௌர்ணமி தினத்தில் பக்தி சிரத்தையுடன் சத்யநாராயண பூஜை செய்து செல்வ செழிப்புடன் சந்தோஷமாக வாழ்ந்தனர். இன்னும் சொல்கிறேன் என்று சூதகர் மேலும் தொடர்ந்தார். அத்தியாயம் 4 முற்றிற்று. துங்கட் வஜன் என்ற மன்னன் தன்னை மீறிய சக்தி படைத்தவர் எவருமில்லை என்ற கர்வத்துடன் அரசு நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் கொடிய மிருகங்களை வேட்டையாட வனத்திற்கு சென்றான். பல மிருகங்களை வேட்டையாடிய களைப்பில் ஒரு ஆலமரத்தின் அடிவாரத்தில் தங்கி சற்று ஓய்வெடுத்தான். அங்கு ஆயர்குலப் பெண்கள் மிகவும் பக்தி சிரத்தையுடன் சத்யநாராயண பூஜை செய்வதை கண்டான். பூஜை முடிந்த பின் அவர்கள் முதலில் பிரசாதத்தை ஆலமரத்தில் களைப்புடன் அமர்ந்திருந்த அரசனுக்கு அளித்தனர். அரசன் அந்த பிரசாதத்தை அலட்சியப்படுத்தி தனக்கு வேண்டாம் என்றான். பின் நாட்டிற்கு வந்ததும் அவனுக்கு துயர செய்தி காத்திருந்தது. அவன் பிள்ளைகள் அனைவரும் இறந்து விட்டனர். மனைவியையும் இழந்தான். செல்வங்கள் அனைத்தையும் இழந்தான். மிகவும் வேதனையடைந்த அவன் தான் சத்யநாராயண பூஜை பிரசாதத்தை உண்ணாமல் அலட்சியப்படுத்தியதன் விளைவே இது என்று எண்ணி காட்டருகே உள்ள ஆலமரத்திற்கு சென்றான். அங்கு உள்ள மக்களை வேண்டி சத்யநாராயண பூஜையை தானும் அவர்களுடன் சேர்ந்து செய்வதாக கூறி பக்தி சிரத்தையுடன் பூஜை செய்து முடித்தான். பின் இழந்த ராஜ்யத்தையும் மனைவியும் பிள்ளை செல்வங்களையும் பெற்று சந்தோஷம் அடைந்தான். அப்பொழுது முதல் அவன் ஒவ்வொரு பௌர்ணமி காலத்திலும் சத்யநாராயண பூஜை செய்து மக்களுடன் இன்பமாக அரசாட்சி நடத்தி வந்தான். ஆகையால் இந்த சத்யநாராயண பூஜையை பக்தி சிரத்தையுடன் செய்து
பின் இந்த கதையும் படிப்பவர்களுக்கு இந்த கலியுகத்தில் சத்தியமாக ஏழ்மை விலகும், ஸ்ரீமன் நாராயணனின் பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்கும், விரும்பிய அனைத்தும் கிடைக்கும், சிறை தண்டனை பெற்றவன் விடுவிக்கப்படுவான், சந்ததி பாக்கியம் பெறுவான், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும், இதில் ஐயமில்லை என்று சூத பௌராணிகர் சொன்னார். இந்த கதையை படிப்பவர்களின் பாவம் விலகும், எப்பிறவியிலும் பகவானின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். உதாரணமாக, சதானந்தர் என்ற அந்தணர் குசிலனாக பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணனின் அருள் பெற்றார். விறகு விற்பவன் குகனாக பிறந்து ஸ்ரீராமரின் அருள் பெற்றார். உல்காமுகன் என்ற அரசன் ஸ்ரீராமருடைய தந்தையாகும் பாக்கியம் பெற்று நற்கதி பெற்றான். இவ்வாறாக எப்பிறவியிலும் நம்மை காக்க வல்லது இந்த சத்யநாராயண விரதம். இதை மேற்கொண்ட அனைவரும் நற்கதி அடைவர். விரதம் மேற்கொள்ளும் சக்தியற்றவர்கள் இந்த கதையை படித்து புண்ணியம் பெறலாம். இவ்வாறாக ஸ்ரீ சத்யநாராயண விரத மகிமையை சொல்லி முடித்தார் சூத பௌராணிகர். காயத்ரி மந்திரம். நாராயண வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத்.